கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேவேகாவோட பிரச்சாரம் அல்லது விஜயோட பிரச்சாரம்ங்கிறது எப்பவுமே ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா இருக்கு. ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. இப்போ அவருக்கு பிரச்சனை பண்ண முறையா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு தேவேகா சார்பில் தேர்தல் ஆணையர் வரைக்கும் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. உண்மையில அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? அனுமதிக்கு மறுக்கப்படுதா? விஜய் தரப்புல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் பண்றாங்க. ஆனால் களத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் விஜய் மேலேயே புகார் பண்ணுறாங்க. அவர் பர்மிஷன் வாங்கினபடி நடந்துக்க மாட்டேன்றாரு, 300 பேர் கூடுவாங்கன்ட்டு 5000 பேர் கூடுறாங்க, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. நேற்று பெரம்பூரில் நடந்திருக்குது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது, வியாசர்பாடியில் எங்கேயோ. இது அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கரூர் சம்பவத்தையும் எடுத்துக்கோங்களேன். புஷி ஆனந்த் அண்ட் ஆதவ் அர்ஜுனா மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடை செய்கிறார்கள், கொலை முயற்சிக்கு சமமான ஒரு மக்களை ஒரு இறந்து போகிற அளவுக்கான ஒரு செயலை செய்கிறாங்க. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு ஒரு விஷயம். இதெல்லாம் தான் அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவங்க அஃபிடேவிட்டில் சொல்லியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் சொல்லியிருக்காங்க, எங்கள் மேலே இந்த கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு விஜய் மேலே அந்த கேஸ் வந்தாலும் வரும். அப்போது அவங்க மேலே இந்த மாதிரி கேஸ் தான் பதியப்பட்டிருக்கு. இதுக்காக தான் அவங்க விசாரணை கூப்பிட்டாங்க, விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்றது உண்மை. இதுக்கு முன்னாடியே ஒரு பெரம்பூர் தொகுதியில் கேட்டார், பர்மிஷன் கொடுக்கல. அந்த இடத்துல ஏதோ தெருவில் பள்ளம் வேணும்னு தோண்டினாங்கன்னாரு. அது தோண்டி சரி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நிற்கக்கூடியவங்க 3000 பேர் நிற்க முடியாதுன்னு பர்மிஷன் கொடுக்கல. இவர் இப்போ நேற்று மறுபடியும் போயிருக்காரு. இப்போ மனு தாக்கல் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தொகுதியில் சார் எப்போதுமே தேர்தல் சமயத்தில் தெருமுனை கூட்டம் போடுறதுக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்குன்னு ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இதில் தான் அவங்க முன்னுரிமை கொடுத்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அது மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் தெருமுனை கூட்டத்தில் பேச போகும்போது தெருமுனை கூட்டத்தில் பேசிட்டு ஒரு தெருமுனைக்கும் அடுத்த தெருமுனைக்கும் ஒரு கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் கேப் இருக்கும். இப்போ இந்த தெருமுனையில் ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறாரு, அடுத்த தெருமுனைக்கு போகும்போது அந்த கூட்டம் அவர் பின்னாடியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு 20% வேணால் பின்னாடியே கட்சிக்காரங்க வேணால் போவாங்க. விஜயோடைய கேஸில் என்ன ஆகுதுன்னா, தெருமுனை கூட்டம்னு பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஏற்கனவே கூடியிருக்கு. 300 பேர் சொல்கிறாங்க, 5000 பேர் கூடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, அவர் கூடயே பயணம் பண்ணுறாங்க. அவரே அடுத்த தெருமுனைக்கு போகிறாங்க. அங்கே என்ன ஏற்கனவே ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு, அந்த கூட்டத்தோடு சேர்றாங்க. அப்போ அது பெரிய கூட்டமாக மாறுது. அப்போ அது தள்ளுமுள்ளில் கொண்டு போய் விடுது. அன்றைக்கே நேற்றே பெரம்பூரில் பெரிய தள்ளுமுள்ளு நடந்து பல பேர் செருப்பெல்லாம் விட்டுட்டு ஓடின கதையெல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தெருமுனையிலையும் கூட்டம் சேரும்போது அவரால் என்ன பண்ணுது, அந்த கூட்டம் அப்படியே சுற்று வட்டாரம் முழுக்க டிராஃபிக் ஜாம் பண்ணுது. ஆக்சுவலாக அது கூட்டம், அது ஒரு காட்டாறு மாதிரி கூட்டம் போயிட்டே இருக்குது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல. டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறான், மரத்து மேலே ஏறி நிற்கிறான், எல்லாம் பண்ணுறான். அது திட்டமிட்டே செய்யப்படுறதா? அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீஸ்காரங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்னா போலீஸ் கட்டுப்படுத்தும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3000 பேர் சேர்றீங்க, அதுக்கப்புறம் 3000 பேர் சேர்றீங்க அப்படின்னா சேர்ந்துட்டே போனீங்கன்னா போலீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போது நீங்கள் தான் உங்கள் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தலைப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்கள் இதில் உங்கள் பகுதி செயலாளர், நகர செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், நீங்கள் ஒரு டிஐஜி தலைமையில் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி உங்கள் இதில் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுறானுங்க, அவங்க பண்ண வேண்டியது தானே. ஒரு கூட்டம் முடிச்சிட்டாருன்னா யாரும் வராதிங்க, எங்கள் கூட வரக்கூடாது, வந்தால் பெரிய பிரச்சனையாது டிராஃபிக்னு நீங்கள் அவங்கள தடுத்து நிறுத்தி அடுத்த கூட்டத்துக்கு அவரை கொண்டு போக வேண்டியது தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளேயே நீங்கள் மிதந்து வரா மாதிரி வந்தீங்க. அது என்ன ஒரு நோக்கம் காமிக்குதுன்னா, எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுன்னு நீங்கள் காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, அந்த தோற்றத்தை கொடுக்குறீங்களோ, என் பின்னாடி பெரிய க்ரௌடு இருக்குது, பெரிய மாசு இருக்குது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் நீங்கள் கிரியேட். ஆதவ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா, இப்போ முதல்வரோ உதயநிதி ஸ்டாலினோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஓப்பன் வேனில் கையை காட்டிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ விஜய்க்கு அப்படி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய்க்கு அப்படி அலோவ் பண்ணால் அவர் கையை காட்டிட்டு வரும்போது பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி கையை காட்ட அலோவ் பண்ணாததுனால தான் அவங்க இங்கே நோக்கி வராங்க. ஏன் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கையை காட்டுறதை யாரும் தடுத்த மாதிரி தெரியல. ஓப்பன் வேனில் அவங்களுக்கு பெர்மிஷன். அவரும் ஓப்பன் வேனில் தானே வர்றாரு. இல்லை, கையை காட்டிட்டு வர்றதுக்கு ஆமாம் சார், அவர் கையை காட்டி வர வேணாம்னு யார் சொன்னது? இப்போ இங்கே வர க்ரௌடு எடப்பாடியும் தான் போகிறாரு, மற்றவங்களாம் தான் போகிறாங்க, கமலும் போகிறாரு, எல்லோரும் தான் போகிறாங்க. யாராவது கை காட்டி போகிறது வேணான்னு சொல்கிறாங்களா? கை காட்டின்னு போயிட்டே தானே இருக்காங்க. உதயநிதி தர்மபுரி எல்லாத்துலேயும் பேசிட்டு தான் வர்றாரு, அந்த ஏரியாவில் பேசிட்டு தான் இருக்காரு. அங்கேயும் பெரிய கூட்டம் நின்று தான் இருக்குது. அந்த கூட்டத்தினால ஏதாவது பிரச்சனை வருதா? அந்த தெருமுனை கூட்டம் எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல ஒரு 3000 பேரோ 2000 பேரோ நிற்பாங்க சார்.
அடுத்த இடத்துக்கு போனால் அவங்க இருக்க மாட்டாங்க. அடுத்த இடத்துல வந்து அவங்க முதல் கூட்டத்தை பார்த்தவங்க போயிடுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, பீயிங் ஆக்டர், நடிகராக இருக்கிறதுனால இவர் பார்க்குற ஆசை அதிகமாக இருக்குது. இவர் பேச்சை கேட்கறது இருக்கானோ இல்லையோ, பார்க்குற ஆசை அதிகமாக இருக்குது. அதனால் முண்டி அடிச்சுன்னு கிட்டக்க போய் பார்க்கணுன்ற எண்ணம் வேறு இருக்குது. அவர் கிட்டக்க பார்த்தா அப்படி இருக்கும். அந்த எண்ணத்தில் நிறைய பேர் வராங்க. அந்த தள்ளுமுள்ளு ஏற்படுத்த காரணமே இவர் ஒரு நடிகராக இருக்கிறதும், இவரை கிட்டக்க போய் பார்க்கணும்னு மக்கள் நினைக்கிறதும் தான். இவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் தூரக்கிருந்தே அவர் பேசுறதை கேட்பாங்க, கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்க. இவர் அப்படி இல்லை. தள்ளுமுள்ளி ஏன் வருதுன்னா, இவர் நடிகர்ன்றதுனால கிட்டக்க வந்து பார்க்கணும். அப்போது அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. அதான் இப்போ அவர் ஆதவ் சைட்லயோ இல்ல கட்சி சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் தான் அதை முறைப்படுத்தணும், போலீஸ் முறைப்படுத்தாது. பிளாக் பண்ணணும். நீங்க ஏன் பிளாக் போலீஸ் பிளாக் பண்ணால் தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுவான். போலீஸ் பிளாக் பண்ணால் எங்கள் தொண்டர்களை தடுக்கிறாங்க, நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அடுத்தது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போலீஸ் எங்கள் தொண்டர்களை தடுக்குது, அப்போ போலீஸ் இப்படி பண்ணணும்னு ஆரம்பித்தான்னா, அந்த தெருமுனை கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட க்ரௌடு சேர்ந்த பிறகு என்ன பண்ணுவான், ஒரு 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 1 கிலோமீட்டர் தள்ளி இந்த சைடே விடமாட்டான், டிராஃபிக் அப்படியே மடக்கி விட்ருவான். அப்புறம் அங்கே கலாட்டம் நடக்கும், விடமாட்டேன்டான்ட்டு, இங்கே கலாட்டம் நடக்கும், விடமாட்டேன்னான்ட்டு. அதனால் அது பண்ண முடியாது. கூட்டத்துக்குள்ளே ஏதாவது கலாட்டம் நடந்து கல்லெறி அது இது எதனால இருந்தால் உள்ளே பூந்து சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுவானே தவிர, இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் சேர்ந்த பிறகு நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. நீ அங்கே போய் நில்லு, இங்கே போய் நில்லுன்னா அவன் தான் உங்களை பார்க்கறதுக்கு தானே அங்கே வரான். அவன் பிளாக் பண்ணால் இன்னும் பெரிய பிரச்சனை, பிளாக் பண்ணால் இன்னும் பெரிய பிரச்சனை வரும். அது கட்டுப்படுத்த முடியாது சார். அது காட்டாறு மாதிரி போயிட்டு இருக்கு, கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ விஜய் வந்து இப்போ ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாரு, அடுத்து மறுபடியும் 4 நாள் ஆளையே காணும். அப்போ அவரால் கண்டினியூவா பிரச்சாரம் பண்ண தெரியல. உண்மையிலேயே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பாண்டிச்சேரியில் 23 இடத்துல பிரச்சாரம் பண்ண பர்மிஷன் கேட்டிருக்காங்க, 19 இடத்துல ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ், அங்கே இருக்கிற போலீஸ். அங்கே நல்ல வேளை ஸ்டாலின் ஆட்சியில் இல்லை, இருந்தாருன்னா அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லுவார் நினைக்கிறேன். இங்கே ஸ்டாலின் தான் காரணம், ஸ்டாலின் வச்ச அதிகாரிகள் தான் காரணம்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் உங்கள் ரசிகர்களை ஒழுங்குபடுத்த ஒரு முயற்சி எடுக்காட்டி அவங்கள யாராலையும் ஒழுங்குபடுத்த முடியாது. காவல்துறை உள்ளே பூந்தாங்கன்னா அதுக்கு பிரச்சனை தள்ளுமுள்ளு மோதலில் தான் முடியும். அது அப்புறம் நீங்கள் போலீஸை நீங்கள் குறை சொல்வீங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா போலீஸ் தான் காரணம், போலீஸ் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க, இங்கே தடுத்து நிறுத்தினாங்கன்னு போலீஸ் மேலே குறைய சொல்லுவீங்க. நீங்கள் உங்கள் ரசிகர்களை நீங்கள் கட்டுப்படுத்தணும் முதல்ல. அதனால் வந்து அதுக்கேற்றபடி நீங்கள் செயல்படுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போலீஸை குறை சொல்கிறது அர்த்தம் இல்லை. போலீஸ் ஒரு மினிமம் பாதுகாப்புக்கு அவன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் சேரும், அந்த கூட்டத்துக்கு ஏற்ற பாதுகாப்பு அவன் கொடுப்பான். நீங்கள் அந்த கூட்டத்தோடையே அடுத்த கூட்டத்துக்கும் போகிறீங்க, அடுத்த கூட்டத்துக்கும் போகிறீங்கன்னா என்ன பண்ணுவான் அவன்? சான்ஸே இல்லை. விஜய் தரப்புல அந்த பிரச்சாரத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிறத வந்து கத்துக்காம கவர்மெண்ட் மேலேயே பழிய போடலாம் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராட்டஜிக்கலாவே பண்றாங்க. எப்போதுமே அப்படிதான் சார். திமுக மேலே பழிய போடணும், திமுகவுக்கும் தனக்கும் போட்டின்னு சொல்லணும், திமுக எதிர்ப்பாக்களை அதிமுக கூட நம்மளே வாங்கணும். இதை தவிர வேற நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. சங்கீதா டைவர்ஸ் பண்ணால் அதுக்கு காரணம் வந்து திமுக தான், வேற யாரும் கிடையாது. கரூரில் 41 பேர் இருந்தால் அதுக்கு காரணம் திமுக தான். விஜய் வீட்டில் டிரைவர் ராஜேந்திரன் வரலைன்னா அதுக்கு காரணம் திமுக தான். அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோதான். அவர் லீவ் போட்டார் விஜய் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தனா அதுக்கு காரணம் திமுக தான். இந்த மாதிரி ஒரு எவ்வளவோ நீங்கள் ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு எவ்வளோ சொல்லலாம். அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்க, யாரும் தடுக்க போகிறது இல்லை. நீங்கள் ஊழல் சொல்லுங்கள், வேறு பல குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள். ஆனால் தேவையில்லாமல் வந்து அனாவசியமான குற்றச்சாட்டுகளை சொல்லி நீங்கள் திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எடுபடாது மக்கள்கிட்ட. அதுவும் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா காலத்தில் உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ஃபைட் பண்ணாலுமே அவங்க மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுப்பாங்க. அவங்க மக்களுக்கு வந்து ரியாலிட்டி புரியும், இது வந்து இவங்க சைடு தப்பு தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதாம்மா, இது இந்த ஆள் ஏன் இப்படி கூட்டத்தை சேர்க்குறாரு, ஏன் இந்த கூட்டம் உறுப்பினரே போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்கல்ல. ஒரு ஸ்டாலின் பேசுகிறாரு, எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து அந்த கூட்டம். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்டில் அவர் போன ஜெயலலிதா மீட்டிங் நான் பல மீட்டிங் கவர் பண்ணுறேன். ஒரு மீட்டிங் ஒரு கார்னரில் பேசினாங்கன்னா அடுத்த கார்னரில் பேசும்போது அந்த கூட்டம் போகாது. அந்த கட்சியோட பொறுப்பாளர் தான் கூட போவான் பின்னாடி. அது ஒரு 10 பேர் 15 பேர் போவான், அவ்வளோதான். அடுத்த கூட்டத்துக்கு மற்றவங்களாம் இங்கிருந்தே கலைஞ்சு போயிடுவான். அப்படியே அவன் அந்த வட்டத்துலேருந்து வந்தவனா இருப்பான், அப்படியே கலைஞ்சு போயிடுவான். மற்ற தலைவர்களை வந்து பேசுறத கேட்க வராங்க, இவங்களுக்கு பார்க்கறதுக்கு வராங்க. அதுதான் இங்கே அடிப்படையான விஷயம். அது வந்து இந்த 2 வருஷம் கேப்பில் அவர் பல தடவை வந்திருந்தாரு வச்சுக்கோங்களேன். இந்த இது குறைஞ்சிருக்கும், அட்ராக்ஷன் குறைஞ்சிருக்கும். அவர் வந்து ரொம்ப ரேராக வெளியில் வராரா, அதனால அவர் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. ஆக்சுவலாக வந்து அதுதான் முக்கியமான விஷயம். ஆக்டராக இருக்கிறதும் அவரை பார்க்க விரும்புறதும் அது காரணம். ஆக்சுவலாக இப்போவே அவர் தொடர்ந்து ஒவ்வொரு ஈவென்ட் கூட்டம் வந்தால் கூட தொடர்ந்து போனால் கொஞ்சம் இந்த க்ரௌடு கொஞ்சம் கண்ட்ரோலாக வாய்ப்பு, தொடர்ந்து போனால் கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு. ஒருவேளை இந்த வில்லேஜ் சைடில் போயிட்டாருன்னா அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நகரத்துக்கும் இன்னொரு நகரத்துக்கும் ஒரு பெரிய தூரம் இருக்கும். அங்கே அந்த அளவுக்கு தொடர்ந்து வருவாங்களா சொல்ல முடியாது. அதனால அடுத்த ஊரில் இருக்கிறவங்க நினைப்பான், நம்ம இன்னொரு ஊருக்கு போக வேண்டாம், நம்ம ஊருக்கு வராரு, இங்கேயே இருந்துக்கலாம் நாங்கள் நினைப்பான். அப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் பார்த்துட்டு இப்போ திரும்பி போகிறதுனா போவான். அங்கே இருக்கிறவங்க தொடர்ந்து போவாங்களா சொல்லணும். இங்கே அப்படி இல்லை. சிட்டின்றது ரொம்ப நெருக்கமான பகுதி, கூடயே வரது ஈஸி. அடுத்த 2 கிலோமீட்டர். ஆமாம், இங்கே வந்து எல்லாருமே 2 வீலரில் இருந்திருப்பாங்க, கூடயே போகிறது ஈஸியாக இருக்கும். அது கிராம பகுதிகள் மாதிரி இங்கே இருக்காது. அதனால் வந்து இங்கே வந்து கூடயே வராங்க. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா கூட ஈவன் சேலத்துலேருந்து கரூர் போகும்போது கூட நிறைய பேர் கூட போனாங்க அவர் கூட.
அந்த கூட்டமே அவர் கூட நிறையா கூட்டமே போச்சு. அது மாதிரி போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த கரூர் டெத்துக்கு அப்புறம் வந்து இந்த கூட்டம்லாம் கொஞ்சம் குறையும், இந்த தள்ளுமுள்ளுலாம் கொஞ்சம் குறையும்னு பார்த்தா அது இன்னும் அதிகமாகிட்டு இருக்கே தவிர குறைய மாட்டேங்குது. அதான் சார் என்னோட கேள்வி. இப்போ விஜய் வந்து கரூர் இஷ்யூலேருந்து நிறைய பாடம் கற்றுக்கல. அவரும் கத்துக்கல. இப்ப அவரை பின்பற்ற தொண்டர்களும் அவங்களும் கற்றுக்கல. அந்த தொண்டர்களும் வந்து இன்னமுமே பெண்கள் குழந்தைகள்னு தொடர்ந்து கூட்டத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எப்படிதான் அதெல்லாம் நீங்கள் தடுக்கவே முடியாது சார். அன்லெஸ் நீங்கள் தலைவர் வந்து சொன்னாலே தவிர என்னோட கூட்டத்துக்கு வராதிங்க, தள்ளுமுள்ளில் வராதிங்க, தூரக்கேந்தே பாருங்க, கிட்டக்க வராதிங்க, தள்ளுமுள்ளில் ஈடுபடாதீங்கன்னு அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அவர் அதெல்லாம் சொல்லாமல் அதை வந்து ஒரு கெத்தாக நினைக்கிறாரு. நமக்கு இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்றதை காமிக்கணும் அப்படின்ற ஒரு கெத்தாக நினைக்கிறார். மற்றவங்களாம் பார்க்குறவங்களாம் அப்படியே யோசிக்கணும், ஆஹா இவ்வளோ பெரிய க்ரௌடா, ஐயோ பயங்கரமாக இருக்க க்ரௌடு அப்படின்னு நினைக்கணும்னு அந்த ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ நாளைக்கு ஏதாவது விபரீதம் நடந்தால் யார் பொறுப்பு அதுக்கு? அதனால அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸ் வந்து நிர்வாகிகளும் ஒரு அனுபவம் உள்ள நிர்வாகிகள் இல்லாததுனால கூட்டத்தை எப்படி முறைப்படுத்துது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்குதா? அதுதான் உண்மை. அந்த கூட்டத்துக்கே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் சார். அது திமுக அல்லது அதிமுக ரெண்டு கட்சியிலுமே வந்து வர தொண்டர்கள் வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்களா இருக்காங்க. இங்க அப்படி இல்லை, இன்னும் ரசிகர்களாகவே இருக்காங்க, ரசிக மனப்பான்மையோடய இருக்காங்க. அரசியல் மயப்படுத்தப்பட்டா நீங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க இடத்த காலி பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரசிகர் மனப்பான்மைன்னா அவங்கள பார்க்கறதுக்கு தான் தோணும், கூட போகிறதுக்கு தான் தோணும். வடிவேலுக்கு வராத கூட்டமா 2011 நீங்களும் பார்த்துருப்பீங்க. வடிவேலுக்கு எப்படி ஒரு கூட்டம் வந்தது? அந்த மாதிரி கூட்டம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. திமுக ஸ்வீப் பண்ணுன்னு நினச்சா எல்லாருமே. அதனால வந்து அதுக்குன்னு வந்து இவருக்கு வர கூட்டம் ஓட்டு போடுமா இல்லையான்னு அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள போகல. அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அதனால கூட்டம்ன்றது வந்து அந்த கூட்டமும் ஒழுங்காக தான் இருந்தது. அந்த வடிவேலுக்கு வந்த கூட்டமும் ஒன்றும் அன்ரூலி க்ரௌடா இல்லை. இது வந்து ஒரு அன்ரூலியா கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்கு. கண்ட்ரோலே பண்ண முடியாத கூட்டமா இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அது அந்த 2011 காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ந்து வர இந்த இளைஞர்கள் வந்து ஒரு விதமான ஒரு டிசிப்ளினுக்கும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன்றாங்க. இப்போ ஏற்கனவே இப்போ மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஏர்லியராக பிரச்சாரம் ஆரம்பிச்சு வேகமாக இது பண்ணிட்டாங்க. ஆனால் தேவைக்கு அதுலேயே ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இப்போவும் இந்த ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு 3 நாள் வரலை. இப்போ மறுபடியும் அவர் அக்ரெசிவாக பிரச்சாரம் பண்ணுவாரா, இதே மாதிரி கேப் விட்டு தான் ஃபீல்டுக்கு போவாரா, எப்படி? இல்லை, அக்ரெசிவாக ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் எப்படி சார்? அவர் போட்டிருக்கிற 234 கேண்டிடேட்ஸில் ஒரு 30-35 பேர் தான் சார் வெளி கட்சியிலேருந்து வந்தவங்க. ஓரளவுக்கு தேர்தல் அனுபவத்தோடு இருக்கிறவங்க. கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், இந்த மாதிரி ஆதவர்ஜுனெல்லாம் எந்த தேர்தல் இருந்தார், இப்போ தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சில பேர் தான், தூசி மோகன், இங்கே செய்காரில், அது மாதிரி ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தாலும் ஒரு அதிகபட்சம் 30 பேருக்கு மேலே தேர்தல் அனுபவத்தோடு இருக்கிறவங்க அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் ரசிகர் மன்றங்களே வந்தவங்க தானே. அப்போ அவங்களுக்கு வந்து இவர் என்ன தான் வந்து விஜய் தான் கேண்டிடேட்டு, எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் கேண்டிடேட்டு, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காரு, அவங்க சொன்னால் அவங்க அப்பா அம்மா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த பர்டிகுலர் ரசிகர் மன்ற கேண்டிடேட்டு திமுக அதிமுகவை எதிர்க்கிறதுக்கு பலம் உள்ளவனாக இருக்கணும். ஒன்று கட்டுமானங்கள் இருக்கணும், இல்லை பண வசதி இருக்கணும், இல்லை ஜாதி பலம் இருக்கணும், இல்லை அந்த ஒன்றியத்தில் அவனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்காது. அந்த ரசிகர் மன்ற பற்றி அவங்க ரசிகர் மன்ற ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒன்றியத்திலேயோ பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு தூசி மோகனை வந்து செய்யாரில் தெரிஞ்சிருக்க அளவுக்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது மாதிரிலாம் பல விஷயம் இருக்குது. அப்போது அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணால் தானே உண்டு, அடையாளம் கிடைக்கும். அப்போ நீங்களும் போக முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டி நிற்கிங்க அப்படின்னா அப்போ அவன் என்ன மாதிரி எப்படி தேர்தலை அவன் சந்திப்பான் அவன்? ஸோ நீங்கள் என்னதான் நான் தான் நிற்கிறேன் 234 நாள் நீங்கள் ஒரு தடவை முகத்தை காட்டலைன்னா அது வரவாக்கும் வராது இல்லை. அதனால் இவர் வந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இவர் போகலைன்னா அவங்க மோசமாக தோப்பாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பல தொகுதிகளில் வந்து இவங்க நிறைய ஓட்டு வாங்குவாங்க. 12%லேருந்து 15% வரைக்கும் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. 1 லட்சம் ஓட்டு வாங்கி வின் பண்ணுவாங்களா தெரியாது. 30,000 ஓட்டு வாங்கி ஸ்பாயில் பண்ணுவாங்க. திமுக ஸ்பாயில் பண்ணுவாங்க. அதில் டெஃபினட். ஆனால் வின் பண்ணணும் அப்படின்னா இவரே விஜயை வின் பண்ணணும்னா அவர் திருச்சி கிழக்கில் 3 தடவை போகணும் இல்லை, அவரு ஒரு 3 தடவை ரவுண்ட் அடிக்கணும் இல்லை, பெரம்பூரில் ஒரு 3 தடவை ரவுண்ட் அடிக்கணும் இல்லை, இறங்கி போகணுமே. அப்போ அது போக முடியுமா போக முடியாதுன்னு தெரியாது. அது அவரு அப்படி போகலைன்னா அவருக்கு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது. அவர் மற்றவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ அவருடைய நன்மைக்காவது அவர் வந்து சில விஷயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியதாக இருக்குது. அவருடைய பிரச்சாரத்துக்காவது அவர் சில விஷயங்களை டிசிப்ளினாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அது அவரே பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவா? நீங்கள் போலீஸே எல்லாமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போலீஸ் எதிர்பார்க்குற அளவு கூட்டம் வந்தால் தான் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும் எத்தனை பேர் வருவாங்கன்ட்டு. 300 பேர் வருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றபடி பந்தோபஸ்தை கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல எவ்வளோ பேர் நிற்க முடியும் அவன் வாட்ச் பண்ணுவான், கணக்கு பண்ணுவான். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டான். இந்த இடத்துல அதுக்கு மேலே நிற்க முடியாது, இந்த கார்னரில் எவ்வளோ தான் நிற்க முடியும், இதுக்கு மேலே போனால் தள்ளுமுள்ளு வரும் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுவான். அதே மாதிரி அந்த இடத்துல எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு வேணுன்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க.
இத்தனை நபருக்கு இத்தனை போலீஸ் இருந்தால் பெட்டர்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, அதில் பண்ணுவாங்க அவங்க. அப்போது நீங்கள் வந்து அன்லெஸ் உங்களுடைய டிசிப்ளின்டாக உங்கள் ஆளுங்க இருந்தாலே தவிர நீங்கள் உங்கள் கரோலை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ மேனேஜ் பண்ண முடியாத லெவலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற விஷயங்கள் அடிபடும். அப்போ அடிபட்டால் உங்கள் கேண்டிடேட்ஸுக்கு தான் அது நஷ்டம் ஆக்சுவலாக. விசிகால திருமாவளவனோட வேட்பாளர் தேர்வுங்கிறது ஒரு மாதிரி விவாதத்தை எழுப்புச்சு. திருமாவளவன் ஏன் தமிழ்நாடு எம்பியா இருந்துட்டு எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறது சர்ச்சையாவே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில அவர் பேட்டியில சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மாநில அளவுல என் கட்சியை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் மாநில அரசியல்ல முழுசா ஈடுபடுறதுக்காக கண்டெஸ்ட் பண்றேன், வேற எதுவும் ரீசன் இல்லைங்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கே வந்து பெரும்பான்மை எடுத்தா கூட டிஎம்கேவை ஸ்பிளிட் பண்ண பாஜக ட்ரை பண்ணுன்ட்டு ஒரு விஷயத்த வார்னிங் கொடுக்குறாரு. உண்மையிலே அந்த மாதிரியான சூழல் இருக்குதா? அதுக்காக தான் திருமாவளவன் கொஞ்சம் கட்சியை பாதுகாக்கிறதுக்காக இங்க களம் இறங்குறாரா? இல்லை, அதாவது திருமாவளவனுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து அந்த அணியில் வந்து ஏற்கனவே சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேயே பல பிரச்சனைகள் ஓடித்து. திருமாவளவன் இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் அந்த அணிக்கு மேலும் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 8 இடம் கொடுத்த போது உங்களுக்கு கேட்ட இடங்கள் கிடைக்கல. வானூர் கிடைக்கல, அரூர் கிடைக்கல, தெற்கில் ஒரு தொகுதி கேட்டீங்க கிடைக்கல, பெரியகுளம் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் பல பேரை நீக்கிறீங்க, பல பேரை போட்டீங்க. ஷானவாசை நீக்கினீங்க, பாலாஜியை நீக்கினீங்க, இன்னும் பல பேரை நீக்கிறீங்க, பனியூர் பாபுவை நீக்கிறீங்க. எல்லாம் ஓகே, உங்கள் இஷ்டம், அது உங்கள் கட்சியை நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் நீங்களும் நிற்கிறீங்க, அது உங்கள் இஷ்டம். உங்கள் கட்சியில் ஒரு இடம் நீங்கள் நிற்கிறத பற்றி யாருக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதான் முக்கியம். தேர்தலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய மாறுதல் தமிழ்நாட்டு அரசியலில் வரும். அதுக்காக தான் நான் தமிழ்நாடு அரசியல் பண்ணணுன்றதுக்காக தான் நிற்கிறேன். எனக்கு 21 தமிழ்நாடு அசம்பிளிக்கு உள்ளே போகிறதுக்கு ஆசை. சரி, உங்களுக்கு ஆசை தானே, அப்போ எதுக்கு 24 எலெக்ஷன் நீங்கள்? 26 எலெக்ஷன் வருதுன்னு தெரியும்ல. அப்போ வேற யாரையாவது 24 அங்கே நிற்க வச்சிட வேண்டியதானே. எதுக்கு அதை போனீங்க? அப்போ 21 எனக்கு அந்த ஆசை இருந்ததுன்னா ரைட்டு, இருக்கட்டும். நீங்கள் 26 நிற்கலாமே. நீங்கள் கட்சியை வளருங்க, அது வரையும் வளங்க. 24 இன்னொருத்தர் நிற்க வச்சு திரைமணத்தில் ஜெயிக்கலாம்ல. ஏன் நீங்களே நின்றீங்க? இப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த ரிசைன் பண்ணுவீங்களா? அப்போ இடைத்தேர்தல் வந்தால் என்ன நிலைமை வரும்னு யாருக்கும் தெரியாது. பெரிய மாறுதல் என்ன வரும் தேர்தலுக்கு அப்புறம்? நீங்கள் எதுக்காக களமாடுறீங்க? திமுக அணியில் களமாடுறீங்க. ஒன்று திமுக மெஜாரிட்டி பெறணும். திமுக மெஜாரிட்டி பெற்றால் ஆட்சியில் பங்கு கிடையாது. திமுக மெஜாரிட்டி பெறல, இழுபறி நிலைமை வந்ததுன்னா அப்போ உங்கள் கூட்டணி கட்சிகளோட தயவு வேணும், அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். அதை எதிர்பார்த்து நிற்கிறீங்களான்றதை கிளியராக சொல்லணும். நீங்கள் இல்லை அதை எதிர்பார்த்தா நிற்கிறீங்களா? நீங்கள் அப்போ திமுக வந்து முழு மெஜாரிட்டி வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு ஒரு தப்பான ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது. நீங்கள் நிற்கிறதே தப்பு. நீங்கள் முதல்ல இருந்தே நான் வந்து இந்த இடத்துல எலெக்ஷன் நிற்க போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாருக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்காது. ரகசியமா வச்சுட்டு நீங்க நிக்கிறீங்கல்ல, கடைசி நேரத்தில் நீங்க நிக்கிறீங்கல்ல, அப்போ அது வந்து ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அப்போ வந்து திமுக மெஜாரிட்டி வராதுன்னு இவர் நினைக்கிறாரு, கூட்டணி கட்சி வரும்னு நினைக்கிறாரு, அதனால நிக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் வருது. இல்லைங்க, நான் என்னோட கட்சியை பாதுகாக்கணும், 24x7 நான் கட்சியை பாதுகாக்கணும், சமூக நீதியை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டில் வந்து மதவாத சக்திகள் ஊடுருவக்கூடாது, அதுக்காக இங்க இருக்கணும், இங்க வந்து இடதுசாரி அரசியல் நீடிக்கணும் அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். நீங்க எம்பியா இருந்துட்டு நீங்க இதை பண்றதுல என்ன தடை இருக்கு? ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.